அதனால உதவி செய்யுங்க. விவசாயிகள் எல்லாமே இன்னைக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்க. காலையில எழுந்திருப்பாங்க, இன்னும் ஒரு தெரியல வருவாங்க, இல்லை ஒரு அரசாங்கத்துக்கு வருவாங்க, இல்லை டீ கடையில் வருவாங்க. ஏதோ ஒரு 10 நிமிஷம் என்னன்னா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட கூட சொல்லுவாங்க, என்னைக்காவது அவனை பத்தி யாராவது யோசிப்பீங்களா? அடுத்த பத்தி தான் பேசி பாருங்க. எல்லாருமே டீ கடையில் என்ன பேசுவோம், அவன் என்ன பண்ணா அதை பண்ணானோ, அவனை பத்தி அவங்க ஒரு அரை அவங்க பேசிட்டு போனா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க அவனை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசிருக்கீங்களா? மற்றும் உற்பத்தியாளர் கூட்டத்திற்கு வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் அவங்க தெரிஞ்ச கருத்துலாம் சொன்னாங்க. பால் வாங்கத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பால் கறந்த ஊட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். இது என்ன தீர்வு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் மாற்றி நமக்குள்ளே கேள்வி கேட்டுருக்குறோம். இதெல்லாம் யாரும் வினை தெரியல. நம்ம ஒரு ஊருக்கும் ஒரு கிளையை துவைக்கணும். பால் ஊற்றுறவங்க எல்லாரும் ஊருக்குன்னு நம்ம சேர்க்கணும். நம்ம ஒன்றியம் பூரா நம்ம தமிழ் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் இந்த பால் உற்பத்தியில் அணுகிருக்கணும். ஒரு ஊரில் கூட அந்த சங்கம் இல்லைன்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா ஊரையும் அமைப்பை நம்ம துவக்கணும். அப்போ தான் நம்ம எந்த கம்பெனி பால் வரல. ஆனால் உறுப்பினர் தமிழ் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் இருக்குது. உங்களுடைய கொள்கை தனித்தனியாக இருக்கலாம், வேறு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு அண்ணா சொன்னார், விஆரில் தப்பி சொன்னார், விஆரில் பணம் கொடுக்கல, பட்டோடா நிற்கிது. சரி, அதை இப்போ 5 பட்டோடா வச்சுருங்க. அது நம்ம முதல் பிரச்சனை நம்ம எடுத்து நம்ம சங்கத்தை நம்ம செய்யப்போம். விஆரை போய் நம்ம சந்திக்க போகிறோம். நீ இன்றைக்கி நம்ம சைன் சொன்னீங்கன்னா அன்றைக்கி நம்ம சங்கத்தில் எல்லாம் வரோம். அதை முதல்ல உங்களுடைய பிரச்சனை ஒரு முட்டு பண்ணிட்டோம். அது எவ்வளோ பால் ஊற்றிருக்கிற, உங்களுக்கு எவ்வளோ பணம் வரணும், அது என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னா நம்ம சங்கத்தை மூலியமாக அவங்க பேசி அது என்ன அவங்க பணம் வாங்கி கொடுக்குறது நாங்கள் முதல்ல இது பண்ணுறோம். அப்போ தான் நீங்களாம் நம்ம விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்னா இது செயல்படுறாங்க ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு வரணும். நாங்கள் வர வைக்கிறோம். தற்போது வாங்கி கொடுத்துருக்கோம். நாங்கள் எடுத்துக்கிறோம். தற்போது ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். சொல்கிறேங்க, அது முடிஞ்சது இருக்கான். வாங்கி கொடுக்குறாரு. இப்போ ஒரு 2 மீட்டிங்கில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுவார். அப்போ சங்கம் செயல்படுது. நம்ம இந்த சங்கத்தில் இணையலாம், உறுப்பினர் நம்ம சேரலாம். உறுப்பினர் நம்ம சேரலாம் என்ன பண்ணோம்னா ஒரு ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ, ஒரு 100 ரூபா சந்தா காசு. சங்கத்துக்காக ஒரு 100 ரூபா உங்களால் செலவு பண்ண முடியாதா? ஒரு நமக்காக செலவு பண்ணுற மாதிரி நினச்சிக்கலாம். நம்ம சங்கத்தில் இணையலாம். நம்ம நம்ம மழையை நம்ம கூட பிடிச்சிக்கிற மாதிரி பாதுகாப்பு தான் நமக்கு. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் நம்ம இருந்தால் நமக்கு பாதுகாப்பு நீங்கள் ஒருத்தருக்கும் நினைக்கணும். உங்களுக்கு வந்த வென்றிருக்கும் வராத வென்றிருக்கும் நீங்கள் போய் தகவல் சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேர சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 நோட்டீஸ் போடுவாங்க. இன்றைக்கி ஒரு 58 பேர் தான் ஒன்று போட முடிஞ்சுது. 500 நோட்டீஸ் போட்டு 500 பேர் நாங்கள் கொடுத்து ஒரு 58 பேர் தான் எங்களால் போட முடிஞ்சுது. அந்த அளவுக்கு நம்ம தமிழக மக்கள் நம்ம தெளிவாக இருக்கும். எதுவாக கொடுத்தா நம்ம என்ன போகணும்னு நினைக்கிறாங்க. நமக்காக தான் போடுறாங்க, நமக்காக தான் செய்கிறாங்க நம்ம நினைக்கல. இந்த ஒருத்தருக்கு அந்த வயிற்று வலிங்க வருஷம் தான் மருந்து சாப்பிட்ணுன்னு போனோம். மற்ற வைக்கும்போதே வயிற்று வலிக்கானடா ஒரு பிரச்சனை உட்காந்துருக்கா அப்படின்ட்டு போயிட்டு அந்த வலி எல்லாருக்கும் வந்தால் தான் தெரியும், வராதுன்னு தெரியாது. நம்ம ஈசன் முருகசாமி ஒரு ஹைகோர்ட்டை வைக்கல. நம்ம எதை சொன்னாலும் உடனே செய்யக்கூடியது. அது என்ன ஆரம்பிச்சு அந்த நெட்டில் போய் பார்த்து இது என்ன பிரச்சனை, என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, உடனடியாக தீர்வு ஒரு மணி நேரத்தில் நம்ம தீர்வு கொடுக்குறோம். அதனால தான் நம்ம அவர்களோட பயணிக்கிறோம். மற்ற எந்த கட்சியெலாம் இருக்குது, சங்கம் இருக்குது, ஜாதி சங்கம், அதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். தமிழக விவசாயிகள்லாம் ஒன்றா இருக்கும். விவசாயிகளை ஒரு விதை போடுறது நம்ம கம்பிக்கு போய் பணம் வாங்குற வரைக்கும் நீ நெல் போட்டாலும் 30 நாள் ஆச்சு பணம் வாங்க முடியும். நீ காலையில் ஒரு தம்பி எனக்கு பணம் வரலாம் 30 நாள் ஆச்சுன்னா நம்ம தனியார் நான் போட்டேன் எனக்கு பணம் போடல. காலையில் அவர்கிட்ட பேசி இந்த மாதிரிப்பா ஏன் ஏன் பணம் தரல அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி இல்லை நாளைக்கு நான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே நான் போடுறேன், ஜிபே பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிறேன். அந்த மாதிரி நிலம் வச்சுக்கிறவங்க பயிர் வச்சா பிரச்சனை. நிலம் இல்லாத விவசாயம் ஒரு 2 மாடு வச்சுக்கலாம் குறைச்சிக்கலாம் சொல்கிறோம். ஆனால் மாடு வாங்கி வைக்கிற ஒரு கட்டு 50 ரூபா கொடுத்து வாங்கி 50 ரூபா கட்டு ஒரு கட்டு 150 ரூபா கட்டுறதுக்கு தான் 50 ரூபா 50 ரூபா. அதை வாங்கி ஒரு பொண்ணாக்கு 70-20 பேரை வைக்கிது. மற்ற செலவுலாம் அவங்க செலவு பார்த்தா அதிகமாக இருக்குது. நம்ம பால் விற்கிறது ரொம்ப கம்மியாக விற்கிறோம். அப்போ அதுலேயும் கடன் ஆகிடும். மாட்டுக்கு கூட்டுருக்காங்க லோன் வாங்கலாம், அதை கட்ட முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்படணும்னா நம்ம எல்லாம் முதல்ல ஒற்றுமையாக இருக்கணும். சங்கமாக இருந்தால் தான் நம்ம சிங்கப்பூரை செயல்பட முடியும். எதையும் நம்ம தட்டி கேட்க முடியும், எதெல்லாம் கேட்க முடியும். கவர்மெண்ட்டுக்கே நம்ம பால் நாங்கள் ஊற்றலாம். மொத்தமாக நீயே வாங்குனீங்க தனியாக விட
வெண்டரை போடுங்க, உங்களோட பால் வந்து ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்குறோம், தீவனத்துக்கு வந்து மானியம் கொடுங்க, லிட்டருக்கு 10 ரூபா கேட்டால் பாருங்க மாவட்ட செயலர் சொல்லும்போது, அந்த மாதிரி லிட்டருக்கு 10 ரூபா கொடுங்கன்னு சொல்லி மற்ற மாநிலத்தில் கேரளாவில் கொடுக்குறாங்க. தீவன செலவு வந்து 50% மானியம் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் கிடையாது. அது வேற நம்ம இலவசத்தை கொடுத்துட்றாங்க, அதை நம்பி நம்ம ஏமாந்து ஓட்டு கொடுக்குறோம். அதனால் ஒருத்தர் வந்து விழிப்புணர்வாக இருக்கிறோம், சங்கத்தை வந்து வலுப்படுத்தணும். நம்ம திடீர்னு நம்ம ஒரு 50 பேர் வச்சு ஒரு போராட்டம் அறிவிச்சோ பண்ணி சாதிக்க முடியாது. நம்ம ஆதரத்தை பேசிக்கலாம். இப்போ எல்லாரும் வந்து முதல்ல சங்கமாக வந்து சங்கத்தில் வந்து ஐக்கியமாகணும், நம்ம மேலே வந்து உறுப்பினர் சேர்க்கணும். இன்னும் ஒரு மீட்டிங் போடுவோம். மீட்டிங் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்துக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதை சரி பண்ண போகிறோம். நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போ நம்ம வந்துட்டீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணது நாங்கள் தயாராக இருக்கோம். அதை நம்ம இது சரி பண்ண சங்கம் வளர்ந்துனே போயிடும். முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லியாக வந்து தம்பியோட இது வந்து நாங்கள் விஆர் பால் நிறுவனத்தை வந்து நம்ம நிறுவனத்தை பார்க்க போகிறோம். அது என்னைக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து நம்ம தொலைபேசியிலே வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு நம்ம போய் போகிறோம். இப்போ இங்கே விஆரில் வேறு யாருன்னா வந்துருக்கீங்களா? விஆர் இருக்கீங்களா? 3 பேர். 3 பேருக்குமே பேமெண்ட் நிற்கிதா? இல்லை, இப்போ நீங்கள் இங்கே வந்துருக்கிறது 3 பேர் மட்டும் சொல்லுங்கள். நம்ம தெரியல. ஃபர்ஸ்ட் தகவல் சொல்லுங்க. வராதுன்னா தகவல் சொல்லுங்க. வராதுன்னா தகவல் சொல்லி தெரியல.